அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வந்து மீல் மேக்கர் மஞ்சூரியன், சில்லி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சும்மா சுவையாக சூப்பராக ஜூஸியோட எவ்வளோ ஒரு அல்டிமேட்டான ஒரு சுவையோட எப்படி நம்ம தயாரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் சாதம் ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் தாளித்து பட்டை சோம்பு எல்லாம் அந்த இலை பிரியாணிலெல்லாம் போட்டு நறுக்கிய நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் போட்டு தாளித்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு அந்த மாதிரி நான் 3 போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு. தாளித்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணீர், அதாவது தேங்காய் பாலோட சேர்த்த தண்ணீர் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கழுவி ஊற வச்ச அரிசியை கலந்து குக்கர் அந்த பக்கம் மூடி தம் வச்சிட வேண்டியதுதான். அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சோயாவுடைய கொத்தமல்லி புதினாலாம் தூவி எலுமிச்சம் சாறை பிழிஞ்சு நம்ம அதை வந்து இங்கே சாப்பாடை வந்து இந்த சைடு வந்து தம் வச்சிட அப்படின்னா இந்த சைடு போய் சோயாவுடைய தண்ணீரில் ஊற வச்சு பிழிஞ்சு நறுக்கி அந்த 65க்கான மசாலா எல்லாம் போட்டு உப்பு மிளகாய் பொடி 65 பொடி இஞ்சி வெள்ளுப்பூடி பேஸ்ட்டு தயிர் எல்லாம் கலந்து உருட்டி நம்ம தேவையான அதாவது தண்ணியை ஊற்ற வேண்டாம். அந்த சோயாவில் இருக்க தண்ணியை நமக்கு போதும். நம்ம 65 மாதிரி பொரித்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். அதே எண்ணெயில் வேறு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா சோம்பு தாளித்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் தாளித்து நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் போட்டிங்க நான் கூட சேர்த்து நீல வாக்கில் நறுக்கிய தக்காளி குடை மிளகாய் எல்லாம் போட்டு தக்காளி பேஸ்ட்டு சில்லி பொடி கரம் மசால் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் கலந்து போட்டு 1 ஸ்பூன் கான் மாவை தயிரில் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி அதையும் போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியும் போட்டு கொதிக்க வச்சு அழகாக அந்த மசாலா வடை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப இந்த பொரிச்ச சோயா உண்டையும் அதில் போட்டு கலந்து இறக்கணும்னா சூப்பரான ஜூஸியான சோயா அதாவது மீல் மேக்கர் மஞ்சூரியன்ஸ் ரெடி. வாங்க நம்ம தேங்காய் பால் அதோட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சோயா உருண்டை எடுத்தோம்னா நம்ம மட்டனில் செஞ்ச மாதிரியே சூப்பராக இருக்குது. சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.